இது அரசோட விழா இல்லை, அமைச்சர் மூர்த்தியோட கும்பாபிஷேகமாக தான் பார்க்கப்படுது. காலங்காலமாக வந்து அந்த தீபத்தூணில் தான் நம்ம ஏற்றிருக்கோம். இந்த வெள்ளக்காரன் காலத்துலேருந்தே ப்ரிவியூ கவுன்சிலே வந்து இந்த மலை வந்து முருகனுக்கு சொந்தம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 2ஆம் உலகப் போரில் அந்த அரசோட அவசர நிலை காரணமாக நம்ம அந்த தீபத்தூணில் ஏற்றலை. ஆனால் அந்த தீபத்தூணை பார்த்து தான் 28 கிராமம், சுற்றி உள்ள 28 கிராமமும் தீபமே ஏற்றி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ஒப்பாக இந்த திருப்பரங்குன்றத்துலேயும் நம்ம தீபத்தூண் ஏற்றி தான் நம்ம காலங்காலமாக வழிபட்டுருக்கோம். அரசோட அசால்ட்டுனால இதை நம்ம கைவிட்டுட்டோம். இதை நம்ம கண்டிக்கத்தக்க வேண்டியதுதான். அறுவடையுமே அந்த தீபத்தூணை கணக்கு பண்ணி கண்டிப்பாங்க. அந்த நம்ம கார்த்திகை மாதம் அந்த தீபத்தூணில் ஏற்றிட்டு தான் இது வந்து சுத்துப்பட்டில் இருக்க 28 கிராமமும் அறுவடையே தொடங்குச்சு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் தான் காரணம். அதே அறநிலையத்துறை தான் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த திமுக அரசு நாத்திக அரசுன்னு எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து இந்து கடவுளை தான் பழிச்சுக்கிட்டு வராங்க. இது அரசோட விழா இல்லை, அமைச்சர் மூர்த்தியோட கும்பாபிஷேகமாக தான் பார்க்கப்படுது. முருகனுக்கான கும்பாபிஷேகமே கிடையாது, அமைச்சர் மூர்த்திக்கான கும்பாபிஷேகமாக தான் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம், சிறப்பு தரிசன கட்டம் தான் பார்த்துருப்போம். இந்த நம்ம திருப்பரங்குன்றத்தில் தான் சிறப்பு பாசுன்னு சொல்லி வெறும் டிஎம்கே காரர்களாக உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க. முருக பக்தர்கள் மேக்சிமம் நம்ம யாருமே போகலங்க. இந்த தடவை தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்ன்றீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி அரசு விரைந்துருச்சு. காவல்துறை அறநிலையத்துறையெல்லாம் போய் அங்கே தடுப்பு அமைச்சிட்டாங்க மேலே. முருக பக்தர்களும் இந்தி எழுச்சியும் சேர்ந்துச்சுன்னா எந்த அரசும் தடை பண்ண முடியாது. இது பக்தியோட எழுச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நம்ம முருகபக்தர் மாநாட்டில் எப்படி எழுச்சியை காமிச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் கிளம்புனா அரசு என்ன பண்ண முடியும்?